வேண்டும். நீங்க எங்களோடு கூட பேசணும் சுவாமி. உம்முடைய சத்தம் எனக்கு கேட்க வேண்டும். உம்முடைய அந்த மெல்லிய சத்தம் எனக்கு கேட்கத்தக்கதாக ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க அப்படின்னு நாம சொல்லணும். அப்ப கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க இறங்கி வருவார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தேவன். அவர் நமக்காக சிலுவையில அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட கர்த்தர் அவர். அவர் உண்மையுள்ள தேவன். உங்களையும் என்னையும் அரவணைக்கிற கர்த்தர். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, பெரிய மாற்றங்களை தருவார். ஒப்பு கொடுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவருடைய சத்தத்துக்காக ஆயத்தப்படுங்க. ஆண்டவருடைய சத்தம் மாத்திரம் நமக்கு கேட்கப்பட வேண்டும். மற்ற எல்லா சத்தங்களும் மாறணும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசத்தக்கதாக, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை தரத்தக்கதாக, பெரிய காரியங்களை நாம் கண்டு நாம் வெறுமையாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இங்கிருந்து கடந்து போகும் பொழுது நாம் நிச்சயமாக வெறுமையாக அல்ல, நிரப்பப்பட்டவர்களாக கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய சத்தத்தால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. உம்முடைய அதிசயங்களால் நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கட்டும். உம்முடைய ஆண்டவரே தரிசனத்தை கண்டவர்களாக நாங்கள் வெளியே புறப்பட கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாங்க இங்கே உங்களை முகமுகமாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இது கர்த்தரால் வந்தது. ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் முதலாவது இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்க ஊழியர் ஐயா அவர்களுக்காக, திருச்சபை மக்கள் எல்லாருக்காகவும், குடும்பத்தினர் அனைவருக்காகவும் நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த LCS விஷன் மிஷன் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள் பல இடங்களில சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்கு பலரை சந்திச்சு பேசி அவங்க மூலமாக இந்த வாய்ப்புகளை பெற்றுத் தருகிறார்கள். அந்த நிறுவனத்தாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவிக்கிறோம். அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஒரு 2 பேர் தான் கை தூக்குனாங்க. அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. அதாவது, நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, அப்புறம் வேற ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, அடுத்தது மகிமைப்படுத்துவதற்கு, அடுத்தது வார்த்தை கேட்பதற்கு, அடுத்தது
அவரை பற்றி தெரிந்து கொள்ள. நன்றி, ரொம்ப சந்தோஷம். அடுத்தது ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும். இங்க வந்து ஆயத்தப்பட்டு வெளியே போய் நம்ம சொல்ல போறோம். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வேற, நீங்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றீங்களே. நீங்க சொல்லுமா, நீங்க சொல்லுமா, நீங்க தான் கடவுள வேணும். ரைட், வேணும்னு வரீங்க. வெரி குட். நீங்கம்மா ஓ கஷ்டமா இருக்கு அதனால வரீங்க. கஷ்டம் இல்லைன்னா அது ரைட்டு. கஷ்டம் இல்லைன்னா வரமாட்டீங்களா? ரைட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இன்னைக்கு அதுக்கு தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு. இன்னைக்கு கிடைக்க போகுது. அதுக்கான பதில் இருக்குது. என்ன செய்யணும்ன்றது இன்னைக்கு சொல்ல போறோம். அதுக்காக தான் கேட்டோம். நீங்க தான் சரியான ஆளு. உங்க பேர் என்ன? கீதா. நல்ல கவனமா கேளுங்க, உங்களுக்கான செய்தி. நீமா இன்னைக்கு பதில் கிடைக்க போதுமா? இன்னைக்கு பதில் கண்டிப்பா. என்ன செய்யணும்ன்றது தீர்க்கமா ஆண்டவர் கூட பேச போறாரு. நல்ல கவனமா கேளுங்க, கவனமா இருங்க. நாம என்ன பண்றோம் தெரியுமா? நாம வந்து இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப ஐயா பேரு கோபால் இல்லைங்களா? வெரி குட். நான் போர்டு பார்த்தேன். இப்போ ஐயா வந்து ஒரு பொறுப்புல இருக்கிறார். இப்போ அவருக்கு அந்த பொறுப்புல விஷயம் எல்லாமே தெரியும். இப்ப ஒண்ணு இல்லை, ஐயா இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு எனக்கு. ஐயா வந்து இந்த பகுதியில எல்லாம் இந்த இடம்லாம் அவருக்கு தான். இங்க நிறைய ஊழியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நிறைய காரியங்கள் ஐயா ஊழியத்துல இருந்தாரு அப்படின்லாம் சொன்னாரு. இப்போ அவருக்கு நிறைய விஷயம் தெரியும். ரைட்டுங்களா? இப்போ அவர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த நான் வேற யாருக்கிட்டயோ சொல்றேன் அப்படின்னா என்ன ஆகும்? தெரியவே தெரியாது. ரைட்டா? அது என்னன்னே தெரியாது. ஆனா நாம அவங்க கிட்ட சொல்லிருக்கிறோம். நாம எதிர்பார்த்துக்கிறோம் பதில் வரும். ஆனா அவர் கேட்பாருங்க, பதில் தர மாட்டாரு. இப்ப யாருக்கிட்ட சொன்னா பதில் கிடைக்கும்? ஐயா கிட்ட. ஏன்னா அந்த அந்த விஷயம் அவருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட கேட்டாதான். இப்ப நான் வந்து இங்க வந்த உடனே நான் என்னோட ஊழியத்தை பத்தி சொன்னேன். நான் என்ன பண்ணேன், ஒரு ஊழியர் இந்த மாதிரி எல்லாம் பண்றேங்க அப்படின்னு ஐயா கிட்ட சொன்னேன். இவர் உடனே என்ன பண்ணாரு தெரியுமா? ஐயா நான் கரெக்டான ஆள் கிடையாது, அங்க ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட சொல்லுங்க. பாத்தீங்களா டைரக்ஷன் எங்க போடுறாரு? அப்போ யார் சரியானவரோ அவரை நாம் தேட வேண்டும். ஆனா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? அவரை விட்டுட்டு வேற வேற காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுதான் மெயின் காரியம் பிரச்சனைக்கு. இப்ப தலை வலிக்குது, ரைட்டா? தலை வலிக்கு என்ன பண்ண போவோம்? மாத்திரை போட்டா போவோம், டாக்டர் கிட்ட போவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? தைலம் போடும். ரைட்டா? இங்க தலைவலி இங்கதான் இருக்கும். நான் இங்க தடவைனா போயிடுமா? புரிஞ்சுக்குங்க. இதை நாம் சரியாக செய்ய வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். எங்க யாரை தேடணும், யாரை பார்க்கணும், யாருக்கிட்ட சொல்லணும், நமக்கு பதில் வரும். பதில் வராதவர்கிட்ட நான் போய் சொல்லிட்டு இருந்தேன்னா நீ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், பதில் வராது. நீங்க இப்ப சொன்னீங்க பாரு, ஒரே பிரச்சனையா? அப்படித்தானே சொன்னேமா? ஒரே பிரச்சனை, ரொம்ப சமாதானமே இல்லை, ஒரே சண்டை, ஒரே இது எல்லாம் இருக்கு. மாற்றம் எப்ப வரும்னா ஆண்டவரை நாம் தேடும் பொழுது மாற்றங்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசியுங்கள் பிலிப்பியர் 4:19. நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் ஆமா கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மறுபடியும் வாசிங்க. என் தேவன்
தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமா மகிமையிலே நிறைவேற்றுவார். அப்போ யார் மூலமாக நிறைவேற்றுவார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இங்க ஒரு 4 பேர் உட்காந்துக்கிறீங்க, 4 5 5 பேரு பொட்டு வச்சுருக்கிறீங்க. வச்சுருக்கிறீங்களா? எதுக்கு வச்சுருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ குச்சி வச்சுருக்கிறோம், அது அப்படியே பழக்கமா வழி வழியா வந்துருக்குது. அப்புறம் வேற அவ்வளவுதானா? உங்களுடைய கலாச்சாரம், ரைட், வெரி குட். சரி, பண்பாடு, வெரி குட். அது ஏன் சகப்பா இருக்குது? கலாச்சாரம் எது வேணா வச்சுக்கலாம்ல, ஆனா ஏன் சகப்பு மட்டும் வைக்கிறீங்க? வெற்றி திலகமாக, வெரி குட், வெற்றி திலகமாக. கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடணும். நான் டைரக்டா வந்துட்டேன். நான் சபைகளுக்கு போனா 2 காரியங்களை கண்டிப்பா கேட்பேன். எத்தனை காரியம்? 2 காரியம். ஒண்ணு ஐயாவும் சொல்லல, ஆனா நான் கேட்கிறோம், அது உங்களுடைய சௌகரியம். நேரத்தை பார்க்க கூடாது. இது எங்களுடைய முதல் வேண்டுகோள், ரைட்டா? ஆனா அதுக்காக ரொம்ப நேரம் இழுத்து உங்களை கஷ்டப்படுத்துறதெல்லாம் கிடையாது. அந்த நேரம் எதுக்கு கேட்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உண்மையிலே சொல்றேன், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த செல்போன் இருக்கு இல்லையா, செல்போன் எப்படி பேச முடியும்? எப்படி என்ன கண்டிஷன்ல இருந்தா பேச முடியும்? சார்ஜ், அப்புறம் சிக்னல், வெரி குட். சிக்னல் இல்லைன்னா பேச முடியுமா? செல்போன் கையில இருக்கும், ஆனா சிக்னல் இல்லைன்னா பேச முடியாது. அப்போ நாங்க ஆண்டவர்கிட்ட இருந்து சிக்னல் வாங்குவோம். எப்படி? அவர் அனுப்பிட்டு இருப்பாரு, பேச 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 அவரு சொல்றதே சொல்லிக்கிட்டு இருப்போம். அவர் சொல்லுவாரு, நான் டிரான்ஸ்மிட்டர் தான், அவரு சொல்லுவாரு, நான் அப்படியே வாங்கி கொடுப்பேன். இதுதான் நடக்கும். இதை டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. உங்களுடைய கவனம் சிதறாம இருக்க வேண்டும். என்னை மட்டுமே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். பக்கத்துல கேள்வினா கூட என்னதான் கேட்கணும், பக்கத்துல கூட பேசக்கூடாது, ரைட்டுங்களா? அப்ப என்ன ஆகும்னா, சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவா உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஆனா டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சிக்னல் என்ன ஆயிடும்? கட் ஆயிடும். கட் ஆயிட்டா என்ன ஆகும்? என்னால பேச முடியாது, அப்படியே நின்னுடும். இப்ப மாடு இருக்கா உங்க வீட்டுல? மாடு இருக்கா? மாடுகள் இருக்கா? சரி, ரைட். இந்த மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? சரி, ஒரு 3 லிட்டரு 4 லிட்டரு கறக்குமா? கறக்கும். ஆனா சில பேர் 5 லிட்டர் 6 லிட்டர் கறப்பான், கேள்விப்பட்டிருப்பீங்க. கறக்கிறது எவ்வளோ? 3 லிட்டர் 4 லிட்டர். ஆனா சில பேரு 5 6 லிட்டர் கூட கறப்பான், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் எப்படி கறப்பான் அப்படின்னா, ஆடுற மாட்ட ஆடி கறப்பான், பாடுற மாட்ட பாடி கறப்பான். இப்ப இத நீங்க செய்யணும். நீங்க உற்சாகமா கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி வாஞ்சையோட கேட்க கேட்க நிறைய செய்தி வந்துடும், ரைட்டா? இல்ல நாங்க அங்க பார்ப்பேன், அம்மா அங்க பாக்குறாங்க, அப்படி திரும்பி இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நின்றுடும். சொல்றது ரொம்ப குறைச்சிருப்பேன், ரைட்டாமா? 2வது காரியம், முதல் காரியத்தை சொல்லிட்டேன். 2வது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் வெறுமனே பேசிட்டு போக மாட்டேன். வெறுமனே செய்தி நான் எனக்கு தெரிஞ்சது அப்படியே ஒப்பிச்சுட்டு போவே மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், உங்களை கேள்வி கேட்பேன், ரைட்டா? கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க.
அங்கெல்லாம் அம்மா தலையாட்ட மாட்டேங்க. ஆட்டுறீங்க. வெரி குட், வெரி குட். சரி, சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் இங்க இருக்கிறதுனால கேள்வி கேட்கிறேன். நான் அங்க இருந்தா நான் கூட பதில் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சா சொல்லுவீங்க. அப்படி அப்படி சொல்றீங்க. அடுத்தது அப்ப அப்ப என்ன ஆகும்? எதுக்காக? பேச தெரியாதனால. சரி, அடுத்தது பேச வராது. வெரி குட். அடுத்தது நீமா, உங்ககிட்ட நீ கரெக்டா பதில் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கிறேன். பயம். வெரி குட். உன் பேர் என்னம்மா? யாரு பயம்? இது ஏமா முகமே தெரியாம நீ இப்படி வா, இங்க வந்து உட்காரு. நீ ஏன் பின்னாடி போறீங்க? இப்படி வா. நீ கரெக்டா பதில் சொல்றாள், நீ ஏன் பின்னாடி முன்னாடி உட்காரு. வெரி குட். உன் பேர் என்னம்மா? சிவபாரதி. வெரி குட். பயம் இல்லையா? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். ஏன்னா பயம், அச்சம். நம்மள வந்து யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க எதை சொன்னாலும் ரைட்டா, நானு தப்புன்னே சொல்லவே மாட்டேன் இல்லையா? பயம் எதனால? தப்பாயிடுமோன்னு தானே பயம். தப்பாயிடுமோ அப்படின்னு ஒரு அச்சம். நானு நீங்க எதை சொன்னாலும் நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லுவீங்க. அந்த பதில் தப்பாயிடுமோன்னு நீங்க தயங்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க சொல்ற பதில் தவறுன்னு சொல்ல மாட்டேன். தவறா இருந்தாலும் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, ரைட்டு 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 அப்படின்னு. ஆனா தப்ப கூட ரைட்டுன்னு சொல்லிட்டு போன என்ன அர்த்தம்? அதுக்காக நம்ம வரோம், ரைட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு வரோம். நீங்க செய்தியை கவனிச்சீங்கன்னா செய்தியோட ரைட்டு வந்துடும். ஆனா நான் உங்களை தப்புன்னு சொல்ல மாட்டேன். அப்ப பதில் பேசலாமா? பேசலாமா? யாரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ரைட். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். கவனிங்க, கவனிங்க. இப்ப இன்னைக்கு நாம எந்த சூழல்ல இருக்கிறோம் தெரியுமா? வாசிங்க சங்கீதம் 14, 12, 15. 12வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிங்க கொஞ்சம். 144. ஆமா. விருட்சம்னா என்ன? விருட்சம்னா என்ன? மரம். வெரி குட். இப்ப நம்ம பகுதியில மரம் இருக்கா? மரம் இருக்கா? ஆனா அங்க வசனம் இங்க பாரு, நிறைய மரம் காஞ்சி இருக்கு. ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுது? ஓங்கி வளர்ந்தா. ஓங்கி எப்படி வளரும்? நல்ல செழிப்பியா இருந்தாதான் ஓங்கி வளர முடியும். இல்லன்னா என்ன ஆகும்? அப்படியே குட்டையாவே இருக்கும். கரெக்டா? வாசிக்கமா. ஆமா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க அம்மா, கவனிங்க, நீங்க கவனிங்க. சகல நிரம்பி இருக்கும். நம்ம வீட்டுல மாவும் எண்ணெய் என்ன பண்ணாதான்? குறைவுபடவே படாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க. எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 என்னவா இருக்கும்? பெருகி இருக்குமா? ரைட்டா? ஓகே, வாசிங்க. இராது. இப்ப ஒருத்தர் யாராவது வந்து என் வீட்டுல இருக்கிற கொள்ளைச்சுன்னு போயிடுவான், அதெல்லாம் என்ன பண்ணாதான்? இருக்காது. ரைட்டா? ரைட்டா? பாத்துக்குங்க வசனம் எப்படி வருது பாருங்க. வாசிங்கம்மா.
ஆமா 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 ஆமா. ரைட், பத்தியா? அப்போ எந்த ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறார் ஆண்டவர்? கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம்தான் பாக்கியம் உள்ளது. ரைட்டா? நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. இது ஒரு ரகசியம். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்? ரகசியத்தை சொல்றேன். என் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் கர்த்தர். ஆனால் அவரை நாம் அறியாமலும் தேடாமலும் அவரை உதாசீனப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரைட்டா? நான் அவரை உதாசீனப்படுத்தினா, இப்ப ஐயா எடுத்துக்கலாம். இப்ப அவரை வரோம், ஐயா தோற்றணும், ஏன்னா அவருடைய ஒரு அந்தஸ்து இருக்கு. அப்ப அதுக்கான என்ன பண்ணணும்? மரியாதை கொடுக்கணும். அவர் தானே, பாத்துக்கலாம் அப்படின்னு என்ன அவர் என்ன நினைப்பாரு? அப்போ கடவுளும் அப்படிதான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நான் கேட்டேன் இல்லையா, எதுக்காக ஆராதனைக்கு வரும்? நாம ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? ஆராதிக்க வருகிறோம். தேவனை தொழுது கொள்வதற்காக வருகிறோம். தேவனை மகிமைப்படுத்துவதற்காக வருகிறோம், இல்லையா? அப்போ தேவனை தொழுது கொள்கிறோம் என்றால், மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்று இருக்கிறது. எப்படி மகிமைப்படுத்த வேண்டும்? பரிசுத்த அலங்காரத்துடனே மகிமைப்படுத்த வேண்டும். ஒரே தேவனை மகிமைப்படுத்துகிற வண்ணமாக அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவரே கர்த்தர் என்ற உணர்வோடு நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், இல்லையா? ஆனா நாம 10ஓட 11 அவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவரும் நம்ம எப்படி பார்ப்பார்? அப்படியே பார்ப்பார். எப்படி பார்ப்பார்? 10ஓட 11. ரைட்டா? இப்ப புரியுதாமா? இப்ப புரியுதா? நாம அவரை 10ஓடு 11 பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, அவரும் நம்ம எப்படி பார்ப்பார்? 10ஓட 11. 100 ஆடு இருக்கு, 100 ஆடு 1000 ஆடு இருக்கு, அதுல ஒண்ணு அப்படின்ட்டு வந்துட வேண்டிதான். ஆனால் நான் அவரை உண்மையாய் சேவிக்கும் பொழுது அவருடைய கவனம் என் மீது இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், வாசியுங்கள். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு என்ன பண்ண மாட்டாராம்? வேதனையை கூட்ட மாட்டார். பாத்தீங்களா எவ்வளவு விசேஷங்கள் வேதத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை, இந்த சூழ்நிலையை அடைய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த எண்ணம் வரணும், இல்லையா? இதெல்லாம் இருக்கு, ஆண்டவர் கொடுக்க தயாரா இருக்கிறாரு, ஆண்டவர் கொடுக்கிறாரு, அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் அவரால் வருகிறது. அதனால என்ன பண்ண மாட்டாராம்? வேதனையை கூட்ட மாட்டாராம், இல்லையா? கர்த்தர் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் அதை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது வேதம். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், இல்லையா? நமக்கு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த வேதத்துல இது வேதம், எத்தனை பேர் வேதம் வச்சிருக்கிறீங்க? பரிசுத்த வேதம் எத்தனை பேர் கிட்ட இருக்கு? ரைட், வெரி குட், வெரி குட். இல்லாதவங்க ஏன் பைபிள் இல்லாம இருக்கீங்க? படிக்கல. ரைட்டு. அடுத்தது, அம்மா படிக்கலன்றாங்க. இன்னும் நீங்க படிச்சிருக்கீங்க, ஆனா வேதத்தை கையில வச்சில்ல, உங்ககிட்ட இல்ல. 3வது படிச்சிருக்கீங்க. நீங்க எத்தனாவது படிச்சிருக்கீங்கம்மா? 10 படிச்சிருக்கீங்க. உங்ககிட்ட வேதம் இல்ல. உங்களுக்கு வேணும்னா நான் தருவேன். ஆலயம் முடிச்ச உடனே என்கிட்ட நீங்க என்ன பண்ணலாம்? வாங்கிட்டு போயிடலாம். இனி வரும்போது கட்டாயம் கொண்டு வரணும், கட்டாயம் கொண்டு வரணும். அது மாத்திரம் இல்ல, டெய்லி வாசிக்கணும். ரைட்டா? சரி, யாருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு நான் கொடுக்க தயாரா இருக்கேன். யாருக்கு எனக்கு வேணுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கேட்டா கொடுப்பேன், கேட்கலன்னா கொடுக்க மாட்டேன். நாங்க போயிடுவோம். கேட்டா கிடைக்கும். ரைட்டா? வெரி குட். இப்ப இந்த வேதம் விலை மதிப்பற்றது, விலை மதிப்பற்றது.
இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த வேதாகம். அடுத்தது கர்த்தருடைய வார்த்தை, திருவிவிலியம். அடுத்தது என்னம்மா? இயேசுதா. நல்ல வார்த்தை, சூப்பரா பேசுறாங்க, சூப்பரா பேசுறாங்க. உங்க பேர் என்னம்மா? சரஸ்வதி. பத்தியா, அதான் அவங்க அழகா பேசுறாங்க. அடுத்தது வேற, ஐஸ்வர்யத்தின் ஊற்று. ரைட்டா? இதுக்கு பேரு சத்திய வார்த்தை. சத்தியம்னா என்ன? உண்மை இல்லையா? சத்தியம்னா உண்மை தானே. நீங்க நிறைய உலகத்துல நிறைய புக் இருக்கா? நிறைய புக் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. எந்த புக்கும் எந்த புக்கும் சத்திய வார்த்தை என்று சொல்லப்பட்டது கிடையவே கிடையாது. நிறைய புக்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் சத்தியம்னு பேரே கிடையாது. சத்தியம் என்றால் இந்த ஒரே ஒரு புத்தகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ரைட்டா? இதனுடைய மகத்துவம் நிறைய இருக்கு, அதை பேசினா அது வேற டாபிக், நேரம் போயிடும். அதனால இப்ப அதை பத்தி பேசல. ஆனா இது விசேஷம், புரிஞ்சுக்கங்க. இன்னொரு சமயம் வாய்ப்பு வரும்பொழுது நிச்சயமாக அந்த டாபிக்கை குறித்து உங்களுக்கு பேசுவேன். ரைட்டா? புரிஞ்சு கொள்ளுங்க. வெரி குட். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்ப நான் என்ன செய்யணும் இல்லையா? அதான சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன செய்யணும்? நாம கேட்கணும். நான் என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இந்த வார்த்தையில ஒரு விசேஷமான காரியம் இருக்கு. ஒரே ஒரு விசேஷமான காரியம் தான், பொதுவானது. அது என்ன தெரியுமா? செய்யத்தக்கவை, செய்யத்தகாதவை, சாபம், ஆசீர்வாதம். இவ்வளவுதான். ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தை பத்தி பேசும், இன்னொரு பக்கம் சாபத்தை பத்தி பேசும். நான் ஆசீர்வாதத்துக்கு உரியதை செய்யவில்லை என்றால் எனக்கு என்ன வரும்? சாபம் வரும். நான் ஆசீர்வாதத்துக்கு உரியதை செய்தால் எனக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம். இததான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். இது லகுவா ஒரு வரியில நீங்க சொல்லணும் அப்படின்னா இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இந்த வேதம் என்ன சொல்லுதுங்க? இதுல என்ன இருக்கு? இவ்வளவு பெரிய புக் இருக்கு, ஒரே வார்த்தையில சொல்லுங்க, ஒரு வரியில சொல்லுங்க அப்படின்னா இப்படிதான் சொல்லணும். இதுல ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கு. சாபத்துக்குரியதை நான் செய்வேன் ஆனால் சாபத்துக்குரியது கிடைக்கும், ஆசீர்வாதத்துக்குரியதை நான் செய்வேன் என்று சொன்னால் ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். ஆமா, வெரி குட். கரெக்டா பாயிண்ட்டுக்கு வரீங்க. சரஸ்வதி அம்மா ரொம்ப சூப்பர். கரெக்டா? வெரி குட் சார். நல்ல கவனிங்க. இப்ப வாசிங்க, சங்கீதம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறேன் மனுஷன் எவனோ அவனுக்கு தான் என்ன கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறாரு என்றால், வாசிங்க மறுபடியும் சங்கீதம் 144 12-15. இராது எங்கள் வீதிகளில். அதேதான். பாக்கியம் என்றால் என்ன?
இப்ப பாக்கியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நீ பாக்கியவதின்னு சொல்றோம், என்ன அர்த்தம்? ரைட், வெரி குட். இல்லாதவனுக்கு கொடுக்கறது, ரைட், வெரி குட். அடுத்தது சொல்லுங்க. பத்தியா? அப்ப என்ன அர்த்தம்? சகல ஆசீர்வாதங்களோடு வாழறேன்னு அர்த்தம். ரைட், அடுத்தது. அல்லேலூயா. அடுத்தது வெரி குட், வெரி குட். அடுத்தது எந்த குறையும் இல்லாம நிறைவா இருக்கிறதுக்கு பேரு பாக்கியம் இல்லையா? அப்ப ஆசீர்வாதம் தான் பாக்கியம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், யார் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் என்றால், மறுபடியும் வாசியுங்கள், சங்கீதம் 1:1-2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனே மனுஷியே பாக்கியவான். இப்ப நம்ம வீட்டுல ரச சோறு செய்யறோம். நிறைய சாப்பிடுவீங்களா, கொஞ்சம் சாப்பிடுவீங்களா? கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க. கரெக்டாமா? மாற்று கருத்தே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே கருத்து தான். பொதுவா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ரசம்னா என்னன்னு, ரசம்னா என்னமா சொல்லுவாங்க, அதேதான். ஆனா பிரியாணி எவ்வளவு சாப்பிடுவீங்க? சூப்பர். இப்ப வெரி குட். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வேதத்தை எப்படி வாசிக்கணுமா? ஆமா ஆமா, பிரியாணி மாதிரி என்ன பண்ணணும், இரவும் பகலும் வாசிக்கணும். இரவும் பகலும் என்ன அர்த்தம்? 24 மணி நேரம் அர்த்தம். இரவும் பகலும் என்பது ஒரு நாள் இல்லையா? ஒரு நாளுக்கு எத்தனை அவர்? 24 மணி நேரம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஆனா நீங்க அவர்கிட்ட போய், ஏங்க நான் வேலை செய்யறதா வேணாவா? எனக்கு வீட்டு வேலை இருக்குது, துணி துவைக்கிறது, மாடு மேய்க்கிறது, பாத்திரம் துவைக்கிறது, தண்ணி பிடிக்கிறது இல்லையா, இவ்வளவும் இருக்குது. நான் 24 மணி நேரம் எப்படி பைபிள் வாசிப்பேன்? கேட்கலாம் இல்லையா? நம்ம கேட்கிறோமா? என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? ரொம்ப சூப்பர்மா இவங்க ரொம்ப சூப்பர். இவங்க பத்தியா, இன்னொரு ஆளை கூப்பிட்டு நீயும் கொஞ்சம் செய்யுமா, எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கட்டும், நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? சூப்பர். ரைட்டு. அடுத்தது டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஆனா நான் என்ன உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் என்றால், நீங்க ஆண்டவரே உங்க வேதத்துல பாக்கியவான் யாருன்னு சொன்னா, இரவும் பகலும் பிரியமாயிருந்து வாசிக்கிறவன் தான் பாக்கியவான்னு நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. ரைட்டா? ஆனா யதார்த்தத்தில் அது முடியாது இல்லையா? இன்னொரு ஆள் வந்தாலும் முடியாது. கரெக்டா? இன்னொரு ஆள் வந்தாலும் அது இழுத்துட்டே போக முடியாது. ஆனால் உம்முடைய வசனம் அப்படி சொல்லி இருக்க, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்க, நான் என்ன செய்ய வேண்டும்? கேட்கணும். இத வந்து யார்கிட்ட கேட்கணும்னா, யார் சொன்னாரோ அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இல்லையா? முன்னாடியே சொன்னேன். இப்ப யாருக்கிட்ட போய் நம்ம கேட்டா பதில் கிடைக்குமோ, யார் அதை சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் பதில் கேட்கணும். சொல்லாத அவங்க கிட்ட போயிட்டு, இப்ப டிவில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேட்டி எடுப்பாங்க. ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு, ஆனா அந்த கருத்துக்கு பதில் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பார்த்திருக்கீங்களா? டிவியில பார்த்திருப்பீங்க. அப்போ உடனே அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஏமா நான் அதை சொல்லுங்க, அவரு சொன்னார், அவரை கேளுங்க. கேட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? அவரு போய் கேளுங்க. என்ன வந்து கேக்குறீங்க? சொன்னது அவரு இல்ல, அதுக்கு பதில் அவர் சொல்லுவார், அவரை போய் கேளுங்க. அப்போ நாம யாரை கேட்கணும்? யார் சொன்னாரோ அவரிடத்துல கேட்கணும். அப்ப என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் 24 மணி நேரம் படிக்கிற சூழலை நமக்கு கட்டளையிடுவார்.
அது எப்படின்னு அவருக்கு தான் தெரியும். அது எப்படின்னு அவருக்கு தான் தெரியும். ஆனால் நடக்கும். உங்க வேலையும் பாதிக்காது, உங்க வேலையும் நடக்கும், ஆனா காரியமும் நடக்கும். நான் பைபிள் வாசிக்கிறது அதுவும் நடக்கும், பிளஸ் என்னுடைய வேலையும் நடக்கும். இதுதான் அற்புதம். ஆண்டவர் அற்புதத்தின் தேவன், அற்புதங்களை செய்கிற கர்த்தர். நாம யாரும் அவரை பயன்படுத்துறதே கிடையாது. நமக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த மாதிரி அற்புதம் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம கேட்கறதே கிடையாது, பயன்படுத்துறது கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்த மூளை இருக்கு தெரியுமா, தலையில மூளை. இதுவரைக்கும் எந்த மனுஷனும் அதிகபட்சமாக 10% தான் யூஸ் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? சயின்ஸ் சொல்லுது, நமக்கு மூளை கொடுத்திருக்கிறாங்க, அந்த மூளை எத்தனை சதவீதம் பயன்படுத்துறோம்? வெறும் 10, மேக்சிமம். அது மேக்சிமம். அதை பயன்படுத்தாதவர்களும் இருக்கிறார்கள், பயன்படுத்தாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா வெறும் 10%. அப்ப 90% எப்படி இருக்கா? யூஸ் ஆகாம அப்படியே இருக்கு. நாம யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்? கர்த்தரை யூஸ் பண்ணணும். ஆண்டவரே இதை எப்படி செய்யுது, இது இந்த மாதிரி இருக்கு, இதை செய்ய காட்டுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னா அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு இதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க, இத பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, நடக்குதா இல்லையான்னு நீங்க நான் அடுத்த முறை வரும்போது நீங்க பதில் கண்டிப்பா சொல்லலாம். உங்களால கண்டிப்பா சொல்ல முடியும், இதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அவர் அற்புதங்களின் தேவன். எல்லாரும் சோகம் ஒரு டயர்ட் ஆயிட்ட மாதிரி தெரியுது, எல்லாரும் டயர்ட் ஆயிட்ட மாதிரி தெரியுது. டைம் ஆயிடுச்சா? பத்தியா பத்தியா பத்தியா, சூப்பர். நல்லா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எனக்கே சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய மெசேஜ் வருது, நிறைய வந்து இருக்கு, கரெக்டா வந்து ரைட், வெரி குட். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இங்க புதுக்கோட்டைன்னு ஒரு பகுதி இருக்கு தெரியுமா? புதுக்கோட்டை. அந்த அந்த இந்த திருச்சி போற பக்கத்துல புதுக்கோட்டை ஊர், அது ஒரு மாவட்டம். ஆமா, அந்த மாவட்டத்துல ஒரு குரூப் இருக்குங்க, நல்லா கவனிங்க. ஒரு குரூப் இருக்கு, அவங்க வந்து ஒரு 100 வருஷமா அங்க இருக்கிறாங்க, 100 வருடமாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? மெய்வழி சாலை அப்படின்னு ஒரு தனி குரூப் அவங்க. ஆனா என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க பொய் பேச மாட்டாங்களாம், பொய் பேச மாட்டாங்க, திருட மாட்டாங்களாம், ஏமாத்த மாட்டாங்களாம், குடிக்க மாட்டாங்களாம், மாமிசம் சாப்பிட மாட்டாங்களாம். இப்படி ஒரு கட்டுப்பாடோட இன்னைக்கு நாம அப்படி இருக்க முடியுமா? நாம இருக்கிறோமா? அந்த மாதிரி கிடையாது. ஆனால் அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. குடிசையில தான் வாழ்வாங்க. அவங்க பெரிய பணக்காரன் கூட எதுல வாழ்வான்? குடிசை. கரண்ட் கிடையாது அவங்க இதுல, இன்னைக்கும் கிடையாது, இன்னைக்கும் கரண்ட் கிடையாது. இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, சோலார் வந்துருச்சு இல்லையா, அதனால அதுல இருந்து எடுக்கிற கரண்ட் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. சார்ஜர் கூட அதுதான் யூஸ் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு கூட்டம் இப்படி வாழ ஆசைப்படுகிறது, பிரயாசம் எடுக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள் 1:1. உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ பாவம் செய்கிற மனுஷன், அவனுடைய வாழ்வு எல்லாமே அழிந்து போகும். ரைட்டா? அப்ப என்ன பண்ணணும்? பாவத்திலிருந்து நான் விடுபட பிரயாசம் எடுக்க வேண்டும். இப்ப நீங்க எல்லாரும் சொன்னீங்க, ஆனால் நாம் ஒரு விசேஷத்தை சொல்ல மறந்துட்டோம். என்னன்னா, நான் ஆலயத்திற்கு வருவது எதற்கு, எனக்கு எதற்கு போதிக்கப்படுகிறது என்றால், நான் பாவத்தை தவிர்ப்பது எப்படி என்று தெரிந்து கொள்வதற்காக நான் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை தவிர்ப்பது, தவிர்த்து வாழ்வது எப்படி?
நேர்மையாய் வாழ்வது எப்படி, உண்மையாய் வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்கிற இடம்தான் இந்த இடம். ஆனா கற்றுக்கொண்டு என்ன பண்றோம் தெரியுமா, அதே பழைய வழிக்கு போயிடுறோம். இங்க கேட்கிறோம், அங்க போயிட்டு இப்ப ஒண்ணு இல்லை, இப்ப குழாயில தண்ணி பிடிப்போம், ரைட்டா? குழாயில என்ன பண்ணுவோம், தண்ணி பிடிப்போம். அமைதியா பிடிச்சிட்டு வந்துடுறோமா, அமைதியா பிடிச்சிட்டு வந்துடுறோமா, ஆமாவா? அதுதானே அதுதானே. தவளையை தள்ளு, நீ எடு, நான் எடு, ஏடு, நீ எடுக்காத, நான் எடுக்காத, குடிச்ச தண்ணியை கீழே ஊத்துனா கூட ஊத்துவே தவிர எடுத்துன்னு போவ. பாத்துக்க, பழஞ்சண்டை கோர்த்து வைக்க போயிருக்கான். ஆனா இங்க இங்க வந்து என்ன பேசணும் தெரியுமா, அன்பு பத்தி பேசுவோம். அன்பா இருக்கணும், நேசிக்கணும், எல்லாம் பேசுவோம். பேசி முடிச்சிட்ட பிற்பாடு நல்லா கேட்டுட்டு நமக்கு 2 காது எதுக்கு தெரியுமா கொடுத்துக்கிறாரு ஆண்டவர்? எதுக்கு கொடுத்துக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நாம என்ன தெரியுமா செய்யறோம், நாம செய்யறது சொல்லுங்க. நீங்க கேக்குறீங்க, ரைட், அடுத்தது அதுதான். அப்படின்னு போட்டு போயிடும். அதனாலதான் அங்க போய் சண்டை போடுறோம். அதை என்ன பண்ணுவோம், உள்ளத்துக்கு கொண்டு போய் அதை என்ன பண்ணுவோம், பயன்படுத்த ஆரம்பிப்போம். அதை பிராக்டிஸ் பண்றது. இப்ப பிராக்டிஸ் வந்து தொடர் பயிற்சி, தொடர்ந்து செய்து கொண்டே. இப்ப பயிற்சி எக்ஸசைஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க டெய்லி பண்ணுவாங்க. டெய்லி உடற்பயிற்சி பண்ண 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 என்ன ஆகும், உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கா திடகாத்திரமா மாறும். ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுட்டா வருமா, வராது. அது போலதான் நன்மை தீமை, அதாவது இந்த பாவ காரியங்களை கூட நம்ம என்ன பண்ணோம், ஒருவேளை தவறிடலாம், தவறு வந்துடலாம். ஆனா அடுத்த முறை என்ன பண்ணும், ஆண்டவரே தப்பு பண்ணிட்டு மறுபடியும் மிஸ் பண்ணிட்டேயா, இனி மறுபடியும் விட மாட்டேன், நான் கண்டிப்பா ஓடுவேன், கண்டிப்பா பிரயாசம் எடுப்பேன், கண்டிப்பா பிரயாசம் எடுப்பேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அந்த நிலைக்கு வந்து விட வேண்டும். ரைட்டா? அப்ப இன்னைக்கு நீங்க 2 பேரும், அம்மா ரொம்ப பிஸியா இருக்கிறீங்கம்மா, அது கொஞ்சம் இப்ப அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு விஷயத்தை நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துக்கு வந்தால் நம்ம கவனம் அது மேல மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் அந்த செய்தி எனக்குள் வரும். என்னுடைய கவனம் வேற இடத்துல இருந்தா சொன்னது, இப்ப நான் சொன்னேன் இல்ல, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்ட நிலைமை வரும். ஆனா நீங்க தான் சொன்னீங்க, ஒரே கஷ்டம், ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம் சொன்னீங்களா? அப்போ அது தீரணும் அப்படின்றதுக்காக தான் இங்க நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அது என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கவனமாக கேளுங்கள். ரைட்டா? வாசிங்க 111:10. சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன வரும், ஞானம் வரும், வெளிச்சம் வரும், சத்தியம் என்னதுன்னு வெளிவரும், உண்மை என்னதுன்னு தெரியும், தெளிவு என்னதுன்னு வரும். ஒரு டிரைவிங் ஓட்டுறோம், டிரைவிங் பயிற்சி எடுத்துதான் வரும். அப்ப சில பேருக்கு பயிற்சி எடுத்தாலும் வராது. ரைட்டுன்னு காட்டும் போது என்ன பண்ணுவாங்க, லெப்டுக்கு திரும்பிடுவாங்க. ரைட்டா? அப்ப இந்த ஞானம் வரணும் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக நான் மாற வேண்டும். உண்மையா இப்ப இங்க வந்து நான் பல்வேறு காரியங்களில என்னுடைய கவன சிதறல்கள் நம்ம இருக்கவே கூடாது. இல்லை, அப்படி இருந்தால்தான் நம்மளால ஒரு விஷயத்தை கரெக்டா உள்வாங்கிக் கொள்ள முடியும், கரெக்டா உள்வாங்கிக் கொள்ள முடியும். வாசியுங்கள் ஏசாயா 11வது அதிகாரம் 2-5 வசனங்கள் வாசிங்க. உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும்
பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர், ஆமா, கர்த்தரிடத்தில் இருக்கிறார், பரிபூரணமாக இருக்கிறார். அப்ப அவரை நாம் பிடித்து கொண்டால் நமக்கு அந்த அனுக்கிரகம், அந்த கிருபை, அந்த பலன், அந்த ஆசீர்வாதம் நமக்கும் நிச்சயமாக வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஞானம் என்பது மிக முக்கியம். ஞானம் முக்கியம். இப்ப சாலமோன் ராஜாவின் இடத்துல ஆண்டவர் நேரடியாக பேசுகிறார். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு ஏதாவது நீ என்ன வேணாலும் கேள்வி, என்ன வேணாலும் கேள்வி உனக்கு தரேன். ஆனால் அந்த சாலமோன் என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, எனக்கு நீங்க இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தீங்க, ஒரு அரசனாக என்னை நிலைநிறுத்தி இருக்கிறீங்க. ஆனால் இத்தனை பெரிய ஜனத்தை நியாயம் விசாரிக்கிற ஞானம் எனக்கு வேண்டும் கேட்கிறான். அந்த அவன் கேட்கிறான் பாரு, எப்படி கேட்கிறான். அப்போ நாமெல்லாம் என்ன கேட்போம்? நாம இப்ப ஆண்டவர் வராருங்க, இப்ப வந்துட்டாருங்க, இங்க இருக்கிறார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா என்ன கேட்பீங்க? கால் வலிக்கு சுகத்தை கொடு, எங்க குடும்பத்தை நல்லா ஆக்கிடு, துன்பத்தை துயர. ஏமா ஒண்ணுதான் கேட்க சொன்னோம். இப்ப ஆண்டவருக்கு வந்து எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டா, அம்மாவே கெட்டியா புடிச்சிக்கின்னு வரிசையா லிஸ்ட போட்டு இவ்வளவு இருக்க கொடுங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? வச்சுக்குமா, போயிட்டு வரேன், அடுத்த ஆள் போயிடுவாரு. அப்போ ஒண்ணு கேட்கணும், என்ன கேட்பீங்க? பாக்கியவானா இருக்கணும். அடுத்தது ஞானம். ஐயா ஞானம் கேட்கிறார். சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, ஆண்டவரை கொஞ்சம் உதவி செய்யும். வெரி குட். அடுத்தது நான் உங்களோட கூட சேர்ந்து இருக்கணும். வெரி குட். அடுத்தது என்னுடைய ஜெபத்திற்கு செவி சாய்க்கணும். அடுத்தது. ஆனா பாருங்க, சாலமோன் என்ன கேட்கிறான்? இப்படி எல்லாமே கேட்கல அவன். இப்படி எல்லாம் இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், எதையுமே ஐடென்டிஃபை பண்ணல. அவன் ஒன்னே ஒண்ணு கேட்டான், அது ஞானத்தை கேட்டான். அந்த ஞானம் ஒன்று வந்து விட்டால், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்கம்மா. 11:2-5. அஞ்சாவது வசனத்தை வாசிங்க. 3:3 இருந்து வாசிங்க. இல்லம்மா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். 2வது வசனத்தை வாசிங்க. ஆமா, இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரே ஒரு ஞானம். இந்த 3 இருக்கு இல்லையா? ஆண்டவர் இவ்வளவு விஷயத்த சொன்னாரா? இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரே ஒரு ஞானம். அவன் ஒன்னே ஒண்ணு கேட்டான். அதுவும் என்ன, கருவேப்பிலை கொத்து மாதிரி கேட்டானா? கருவேப்பிலை சொல்றோம்ல, கருவேப்பிலை கொத்து மாதிரி கரெக்டா கேட்டான். ஞானம் கொடு ஆண்டவர். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ எனக்கு செல்வத்தை கொடுன்னு கேட்கல, எனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கல, எனக்கு ஆயுசு வேணும்னு கேட்கல, எனக்கு போர் நடக்குது, எதிரிகள் எனக்கு வரவே கூடாதுன்னு இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஆனா நீ ஒரே ஒரு ஞானத்தை கேட்ட, இது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுங்க, கேட்க வேண்டியது என்ன? ஆண்டவரே ஞானம். எதுக்கு ஞானம்? ஆண்டவரே பிரச்சனையிலிருந்து தீர்வுக்கு ஞானம், தீர்வுக்கு ஞானம், என் கால்வழி போறதுக்கு ஞானம், எனக்கு படிப்புக்கு ஞானம், எனக்கு வேலை செய்யறதுக்கு ஞானம், பாவத்திலிருந்து விடுதலை செய்யறதுக்கு ஞானம். எல்லாத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில கேட்டா எல்லாமே நமக்கு என்ன பண்ணிடும்? கிடைக்கும். இனிமே கேட்கறதுக்கு எத்தனை பேர் தயார் சொல்லுங்க? கேட்கறதுக்கு 1, 2, 3.
ஆனா இவங்க 2 பேரு பிரச்சனையை சொன்னவங்க கேட்க மாட்டாங்க, ஒன்னும் பதிலே காணுமே. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ பொண்ணு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணணும், என்ன பிரச்சனை மகள? ஓ அதனால சரி சரி சரி. நம்ம டாக்டர் கிட்ட காட்டுங்க. டாக்டர் கிட்ட காட்டுனீங்களா? அவங்க செக் பண்ணாங்களா? இதெல்லாம் செக் பண்ணாங்களா? இது சுகர், பிளட் சுகர் எல்லாம் செக் பண்ணாங்களா? இருக்கு இல்லையா? அப்ப கொஞ்சம் லேட் ஆகுமா, அதுக்கு மருந்து சாப்பிடணும். ஐயோ, அப்ப நம்ம நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா சுகத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. நிச்சயமாக என்ன கேட்டாலும் தருவாருங்க, என்ன கேட்டாலும் தருவார். நீங்க எதை வேணாலும் கேளுங்க. இதைதான் கேட்கணும், இதை கேட்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னதே கிடையாது. எல்லாவற்றையும் கேட்கலாம். ஆனால் எப்படி கேட்க வேண்டும்? விசுவாசத்தோடு, ஸ்தோத்திரத்தோடு, நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்ககிட்ட இன்னும் நிறைய பேசணும்னு ஆசை. ஆனால் உங்களுடைய சூழ்நிலையை கருதி இதோடு நிறுத்தி கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இன்னொரு சமயம் இன்னும் தெளிவா, இன்னும் விவரமா, இன்னும் நீண்ட காரியங்கள் நாம பேசலாம். அப்போ இன்னும் நிறைய நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அன்பான வரவேற்பு. பாஸ்டர் ஐயா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க கண்டிப்பாக அழைத்தால் நான் கண்டிப்பாக வருவேன். எனக்கு இதுவே கிடையாது, நான் ஆயத்தம். எப்ப வேணாலும் வருவேன், எப்பவும் வருவேன், எப்ப வேணாலும் வருவேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது. இன்னும் வேற டைம் உங்களுக்கு நேரம் இருந்தா ஒதுக்கி கொடுக்க முடியும்னா அது அப்பவும் நாங்க பயன்படுத்திக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே கடைசியாக ஒரு விசேஷத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் ஒருவர் தான் நம்மை விடுவிக்க வல்லவர். இப்ப அம்மா சகோதரி அம்மா சொன்னாங்க, நிறைய பேரு ஆலயத்துக்கு வரல, ஏதேதோ வேலை அப்படின்னு போயிட்டாங்க அப்படின்னு. அது தவறான காரியம். நான் சொல்றது புரியுதா? இப்ப ஆண்டவரை எனக்கு இஷ்டமான நேரத்துல நான் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாது. ஒரு உண்மையை சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. பெங்களூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன நிகழ்ச்சினா, இந்த மாதிரி ஒரு புத்தகம், இது பைபிள் இல்லையா, குப்பை தொட்டில கிடக்குது. ஒரு குப்பை தொட்டில கிடக்கு இந்த மாதிரி ஒரு புக். ஆனா இது பைபிள்னு அவருக்கு தெரியாது. அதை அவர் எடுக்கிறார். ஏன்னா அவர் படிச்சவரு. இது பார்த்த உடனே இது அழகா இருக்கு, புக்கு நல்லா இருக்குது, இது யாரோ போட்டுக்கிறாங்க, சரி ஏதோ தவறி வந்துருச்சு, தட்டி எடுத்துக்கிறார். எடுத்துக்கொண்டு அப்படியே கடத்தெருவுல போய்கிட்டே இருக்கிறாரு. அப்போ கொஞ்சம் பேரு இதே அவர் கையில வச்சிருக்கிற அதே புக்கு மாதிரி நிறைய பேர் கையில வச்சுக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க போயிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. இவர் போறாரு, அவர் எதிர்த்தாப்புல இப்படி போறாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா அவங்க ஒரு ஆலயத்துக்குள்ள போறாங்க, சர்ச்சுக்கு, இந்த மாதிரி சர்ச்சுக்கு போறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஒருத்தரை கூப்பிட்டு, ஐயா நீங்க எங்க போறீங்க, இந்த மாதிரி புக் எடுத்துன்னு போறீங்களா, எங்க போறீங்க? அப்ப அவர் சொல்றாரு, நாங்க சர்ச்சுக்கு போறோம் ஆண்டவரை தொழுது கொள்வது. அப்போ இவர் சொல்றாரு, தொழுது கொள்றதுக்கா? பூஜை பண்றதுக்கு தானே போறீங்க? ஆமா. நாங்க பூஜை பண்ண என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன எடுத்துன்னு போவோம்? பூவு, பழம், இல்ல இப்படித்தானே நம்ம போவோம். நாங்க அப்படித்தானே வழக்கம். ஆனா நீங்க ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு மாதிரி, காலேஜ் படிக்கிற மாதிரி புக் எடுத்துன்னு போறீங்க. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க பாருங்க. அப்போ இவர் இல்ல அப்புறம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இப்போ ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை நம்ம விருப்பத்துக்கு ஆராதிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா நான் சொல்றது? என்னுடைய விருப்பத்துக்கு நான் ஆண்டவரை ஆராதிக்க முடியவே முடியாது. எப்படி ஆராதிக்கணும் தெரியுமா? ஆண்டவர் எப்படி சொல்லி இருக்கிறாரோ அப்படிதான் ஆராதிக்கணும். கரெக்டா? புரியுதா? எல்லாரும் தயவு செய்து இதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். எனக்கு இஷ்டமானதை நான் செஞ்சு,
எனக்கு விருப்பமான வகையில நான் ஆராதிக்கணும்னா ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆனால் இந்த வார்த்தையில் சொல்லி இருக்கிற வார்த்தையின் படிதான் அவரை ஆராதிக்க வேண்டும். எப்படி ஆராதிக்க வேண்டும்? முழு மனதோடு, முழு பலத்தோடு, இல்லையா? ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக ஆராதிக்க வேண்டும். இப்போ முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு என்றால் என்ன? முடிஞ்ச மட்டும். அடுத்தது அப்புறமா போய் தொழிச்சு கொள்ளலாமா? ஆமா, வெரி குட், ரைட், வெரி குட், வெரி குட், சூப்பர். அடுத்தது சொல்லுங்கம்மா, சீக்கிரம் 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 முடிக்கலாம். ஆண்டவரை போல என்னம்மா, என்ன சொல்றீங்க? இயேசுவை போல மாறும். ஆமா, அப்போ முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலம் என்று சொன்னால் ஒரே நோக்கமாக, எல்லாம் ஒருமுகமாக, இல்லையா? முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு. இருதயம் வேறொன்றை சிந்திக்க கூடாது. நாம என்ன, இங்க வந்து உட்காந்துட்டேன், மாடு கட்டிட்டுனா அடுப்புல பால் வச்சுட்டு வந்துட்டேன், ஐயோ கொதிக்குது, ஆடு ஓடிடுமோ, பையன் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டானா, இல்ல இது வேலைக்கு ஆகாது. ஆண்டவர் தான். ஆனா எப்படின்னு சொல்றேன், என்னன்னு சொல்றேன்னா முழு மனதோடு, முழு கவனம், முழு கவனம் அவர் மேல, அவரேதான். அப்பொழுதுதான் அதுதான் உண்மையான ஆராதனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நிக்கலாம், தலைகளை தாழ்த்தலாம், கண்களை மூடலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பரவாயில்லம்மா, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. முடியாதவங்க உட்காருங்க, எல்லாரும் எழுந்துக்கணும். முடியாதவங்க கண்டிப்பா உட்கார்ந்துக்கலாம், தவறில்லை. முடிந்தவர்கள் எழுந்து நில்லுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு பல்வேறு காரியங்களை சொல்லி இருக்கிறார். என்னுடைய கேள்விகளுக்கு பதில் தந்திருக்கிறார். எனக்கு தெரியாத மறைபொருள்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு உரியதான வார்த்தைகள் நிச்சயமாக வந்திருக்கும். ஒரு வார்த்தை உங்களை தொட்டிருக்கும், இது எனக்கான வார்த்தை, இது எனக்காக பேசப்பட்டது, இது என்னை தொட்டது என்று நிச்சயமாக இங்க இருக்கிற அனைவரும் சொல்ல முடியும். அந்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை உங்க மனசுல இருத்தி வச்சுக்குங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்காக வந்ததப்பா, இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் சுவீகரிக்க வேண்டும் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு அற்புதத்தை தர வேண்டும், அதிசயம் செய்ய வேண்டும் என்று நீங்க ஆண்டவரை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கேட்கும் போது ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, கண்களை மூடுங்க, தலைகளை தாழ்த்துங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நல்ல வார்த்தையை கொடுத்தீங்கப்பா, இந்த நாள் எனக்கு மிக மகிழ்ச்சியான நாள் ஆண்டவரே, நல்ல வார்த்தை வெளிப்பட்டதப்பா, இந்த வார்த்தை எனக்காக வந்தது ஆண்டவரே, என்னை தேற்றுகிற வார்த்தை, என்னை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, என்னை விடுதலை ஆக்குகிற வார்த்தை ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவரே நான் சுவீகரிக்க வேண்டும் ஆண்டவரே. உங்க உடம்புல ஒரு நல்ல உற்சாகத்தை ஆண்டவர் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. ஏன் கண்ணை மூட சொல்றோம்னா நம்முடைய கவனம் சிதறக்கூடாது. ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர், ஆண்டவரே நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே அதிசயமானவர், நீர் ஒருவரே ஆலோசனை கர்த்தர்,
என்னை தேற்றவும் மாற்றவும் வல்லவர் ஆண்டவரே. என்னை அபிஷேகிங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எங்கும் வரப்பா எங்கும் வரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, எங்கும் வரப்பா எங்கும் வரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah.